திரளான கூட்டம். ஏனென்று சொன்னால் இயேசுநாதர்கிட்ட வந்தா எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாகும். இயேசுநாதர்கிட்ட வந்தா எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத பிரச்சனையும் இயேசுநாதர் தீர்ப்பார். எங்க சர்ச்சுக்கு ஒரு அம்மா வந்துச்சு. அவங்க பேர் சமுத்திரக்கனி. அவங்களுக்கு கேன்சர் வியாதி. ஒரு பக்கத்து மார்பை எடுத்துட்டாங்க. நான் 5 மாசத்துல நீ செத்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா செத்துருவேன்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு பயம் வந்துட்டு அவங்க எங்கெல்லாமா போனாங்க, சரியாகலை. ஒரு நாள் எங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க. நான் கேட்டேன், எதுக்குமா வந்திருக்கீங்க? ஐயா, எனக்கு கேன்சர் வியாதி, 5 மாசத்துல டாக்டர் செத்துருவீங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரை நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும்னு சொல்லி விசுவாசிக்கீங்களான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் விசுவாசிக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு தலையில் போட்டோ கூட வச்சுருக்கேன், ஒரு முடி கூட கிடையாது. கரண்ட் வச்சு எல்லா முடியும் போச்சு, மொட்டையாக இருக்குது தலை. ஆனால் ஜெபம் பண்ணா ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. இப்போ 6வது வருஷம். டாக்டர் சொன்னார் 5 மாசத்துல நீ செத்துருவேன்னு சொன்னவங்க இப்போ 6 வருஷம் ஆச்சு, சாகலை, நல்லா இருக்கிறாங்க. முடி இவ்வளவு காலம் வந்துட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவராலே தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இடத்துல வரும்போது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். இந்த அம்மா 12 வருட பெரும்பாடு உள்ள சிறி இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எப்படியாவது இயேசுநாதர்கிட்ட இன்னைக்கு போகணும், அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிடணும், ஆண்டவர் சுகம் கொடுத்துருவாரு. இந்த நம்பிக்கையிலே வந்து கொண்டிருந்தார்கள். இயேசுநாதர் வந்தார்னா திரளான கூட்டம் வரும். எதுக்கு திரளான கூட்டம் வரும் அப்படின்னாக்க, ஒன்று நோய் சுகமாக, 2வது சாப்பாடு பிரச்சனை, அடுத்து 3 பேய் பிசாசு பிரச்சனை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இயேசுநாதர்கிட்ட வந்தா உடனே விடுதலை கொடுத்துருவாரு. இப்போ அந்த அம்மா வந்துச்சு, கூட்டம் பயங்கரமா இருக்கு. இந்த அம்மாவால போக முடியல. இயேசுநாதருக்கு முன்னாடி போய் முழங்கால் போட்டு அவரிடத்துல ஜெபம் பண்ண முடியல. இதுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை அப்படின்னா, சரி எப்படியாவது சுகமாயிரணும்னு பார்த்தா முடியலையே. இப்போ அந்த அம்மா ஒரு நம்பிக்கை வைத்தது என்னன்னாக்க, நான் அவரை தொட்டாலும் சுகமாவேன், அவர் என்னை தொட்டாலும் நான் சுகமாவேன், நான் அவரை தொட்டாலும் சுகமாவேன், அவர் என்னை தொட்டாலும் சுகமாவேன். ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இன்னைக்கு எப்படியாவது அவரை தொடுவேன், அவரு எனக்கு சோத்தை தந்துருவாரு அப்படின்னு முடிவு பண்ணிச்சு. அந்த கூட்டத்துக்குள்ள போய் அவரை தொடர்ந்து பார்த்துச்சு, முடியல. உடனே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது. அவருடைய ட்ரெஸ்ஸை மட்டும்தான் தொட்டுச்சு. அந்த ட்ரெஸ்ஸில் இருந்த வல்லமை அந்த அம்மாவுக்குள்ள பாஞ்சி 12 வருஷமாக தீர்க்க முடியாத பிரச்சனை ஒரே நிமிஷத்துல என்னை இயேசு தீர்த்து விட்டார். இப்போ கேட்காரு, என்னை தொட்டது யாரு அப்படின்னு கேட்காரு. கேட்ட உடனே அவருடைய சீசர்கள் சொல்றாங்க, ஐயா திரளா